கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மேகலா. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ சிங்கப்பூரில் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி தான் மலேசியா ஈஸ்டர் ப்ரேயர் குரூப்பில் நான் ஜாயின் ஆகினேன். நான் பல சூழ்நிலைகளை கடந்து தான் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். நான் 22 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஜேசுப்பாவை எனக்கு தெரியும். நான் அவரை ஏற்றுக்கலை. நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் இருந்ததால் நான் அவரை ஏற்றுக்க ரொம்ப லேட் ஆகிட்டு, அப்படி இருந்து நான் பல வழிகளில் சூழ்நிலைகள் வழிகள் மட்டுமில்லை, பெரிய பாடுகள் மத்தியில் நான் கடந்து வந்தேன். நான் அது சொல்ல முடியாது. ஆனால் இயேசுப்பா அப்படி இருந்தும் என்னை ஒரு ரட்சகராக ஏற்றுக்கிட்டார். நான் இந்த அளவுக்கு வருவேன் என்று நான் எதிர்பார்க்கலை. ஏனென்று சொன்னால், நான் இந்த ஒரு சூழ்நிலை, சொல்ல முடியாத சூழ்நிலை. வலது கை வீங்கப்பட்டிருந்தது. இடது கால்கள் ரெண்டும், இடது காலும் வலது காலும் இந்த 2 கால்லையும் ஓட்டைகள் விழுந்திருந்தது. முடிகள் கொட்டப்பட்ட நிலையில் இருந்தது. ஆனால் டாக்டர்கிட்ட போய் கையும் காட்டும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்கள் கை வேலை செய்யாதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி இருந்து நான் என்ன செய்கிறதுன்றே தெரியாது. ஆனால் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தால் எக்ஸ்ரே எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் கை வீங்கி இருக்குது, வலி இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய தேவ பிள்ளைகள் 22 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சகோதரிக்கு கால் பண்ணி, என் கை வீங்கப்பட்டிருக்குது, டாக்டரெல்லாம் கை விட்டுட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலை, நான் ஸ்ரீலங்கா வரப்போகிறேன் அப்படின்னு கால் பண்ணியிருந்தேன். அவங்க இல்லை, நாங்கள் உங்களுக்கு அவனி ப்ரே பண்ணோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஜெபிச்சாங்க. அவங்க மட்டுமில்லை, பல சகோதரர், பல பிரதர்ஸ்மார் எல்லாருக்கும் கொடுத்து ஜெபிக்கும்போது எனக்கு அப்பப்போ கால் பண்ணி என்ன செய்து எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்புறமாகத்தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் உனக்கு ப்ரே தான் பண்ண முடியும், ஆனால் நீயாகத்தான் அவரை கூப்பிடணும், அப்போ தான் அவர் உன்னிட்ட வருவேறண்டு, தாகத்தோடு கூப்பிடு, ஏசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லு, அப்போ தான் அவர் உன்னை தொடுவேர்ன்னு சொல்லி. நான் அதே மாதிரி ஜேசப்பா என்னை தொடுங்க, எனக்குள்ளே வாங்கண்டு நான் வாங்கியோடு கூப்பிட்டேன். கூப்பிடும்போது தான் எனக்கு ஒரு நாள் படுத்திருக்கிறேன். ராத்திரி நேரத்தில் ஒரு பெரிய ராட்சச கையொண்டு வந்து என்னை இழுக்கும்போது, நான் ஒரு முழுமையான ஹிந்து மகளாக இருந்ததால் நான் ஹிந்து சாமியைத்தான் கூப்பிட்டேன். ஆனால் அந்த ஹிந்து சாமியை ஓம் சக்தி பராசக்தி என்று கூப்பிடும்போது அந்த கை இன்னும் என்னை இழுத்ததும் இல்லாமல் நான் திரும்படியும் ஓம் சக்தி பராசக்தி என்று அது இழுக்குது. அப்புறமா நான் இயேசுவின் நாமம் என்றோடனே அந்த கை என்னை விட்டோடனே நான் அப்புறம் எழுந்து அது விடிஞ்சு வந்துட்டு, அடுத்த நாள் இரவும் பார்க்குறேன், பெரிய ஜடமுடி என்னை எனக்கு முன்னால் நிற்கும்போது நான் சொல்கிறேன், ஜேசப்பா நான் தான் உங்களை கூப்பிட்டுட்டேனே, ஏன் மறுபடியும் இப்படி ஒரு இது வருது, ஏன் இப்படி ஒரு பயம் காட்டுறாங்கன்னு. அப்புறம் அதுவும் போயிட்டுது, ஜேசப்பான்னு சொன்னோன்னே போயிட்டுது. 3ஆம் நாள் கழித்து பார்க்குறேன், 2 கால்களில் இருந்த ஓட்டைகள் மறைந்து வர்றதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் கையில் இருந்த வலிகள் இறங்கி போனதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், நான் எங்கே இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் இருந்தேன்ன்றதை நான் அப்புறம் உணர்ந்தது மட்டும் இல்லை, நான் பைபிள் வசனங்கள் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் பல கண்களும் பல கட்டுகளை என்னை திறக்க வச்சது. இயேசுப்பாவோட மகிமையும் அவருடைய அற்புதம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒவ்வொன்றாக ஒரு வருஷம்தான் நான் ரசிக்கப்பட்டு, ஒரு வருஷம்தான் இதெல்லாம் நான் அவரை பார்த்து, அவர் நன்மைகள், அவர் அற்புதங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. நான் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஊருக்கு போனேன். ஸ்ரீலங்காவுக்கு போய் ஞானஸ்தானம், அவர் முழுமையான மகளாக நான் அவரை எனக்கு ஏற்றுக்கும்போது நான் ஊருக்கு சிங்கப்பூர் வந்தேன். சிங்கப்பூர் வரும்போது எனக்கு பல சகோதரிகள் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இனிமேல் தான் நீங்கள் இயேசுப்பா கிட்ட நல்ல விதமான ஒரு இதுகளை பேசணும், ஏனென்று சொன்னால் அவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களுக்கு எதற்காக உங்களை இந்த இடத்துக்கு ரட்சிப்புக்கு கொண்டு வந்திருக்காருன்றதெல்லாம் அவர் காட்டுவார், தென்படுத்துவார். நல்ல ஊழியக்காரர்களை தேடுங்க, நல்ல வசனங்களை பேசுங்க, பைபிள் வசனங்களை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம்தான் நான் சிங்கப்பூருக்கு நான் ஜேசுப்பட்ட கேட்டேன், எனக்கு நல்ல ஊழியக்காரர்களை காட்டுங்க, எனக்கு உங்கள் வசனம் வேணும், உங்களோட கிருபை எனக்கு வேணும் மட்டும் இல்லை, ஆனால் நான் நீங்கள் யாருன்றதை நான் வெளிப்படுத்தணும், அது மூலமாக நான் தெரியப்படுத்தணும் பல பேருக்கு, எனக்கு வேணும், எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். அப்போ தான்
இந்த எஸ்டர் சிங்கப்பூர், இப்போதைக்கு சிங்கப்பூர் எஸ்டர் ப்ரேயர் குரூப்பில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி மலேசியா எஸ்டர் ப்ரேயர் குரூப்பில் இருக்கும்போது சகோதரி ஒன்று, என்னோட சேர்ச்சில் அறிமுகமான சகோதரி தான் இந்த ஜீவவிட்டு அன்பின் கரம் ஊழியத்தில் என்ன நினைச்சாங்க. அப்போ நான் இணைச்சிருக்கும் போது என் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நடந்திருந்தது. அற்புதம்னா ஒரு கவலையான வழியோட இருந்தது. எங்கள் அத்தான் 40 அடி உயரத்தில் இருந்து விழுந்து ஒரு 10 நாள் தான் நான் இந்த மலேசியா எஸ்டர் ப்ரேயர் குரூப்பில் நான் போட்டேன். எங்கள் அத்தானை குறித்து அவர் போடும்போது ஜீவன் பிரதர், சிஸ்டர் கோமலா, பல சகோதரிகள் ஜெபிச்சதும் இல்லாமல் வசனங்களும் அனுப்புவாங்க. நான் அந்த வசனங்களை படித்து நான் எங்களோட அக்கா மகனுக்கு அனுப்புவேன். எங்களோட அக்கா மகன் அவர் படித்ததும் இல்லாமல் தண்டை தகப்பண்ட காதில் அந்த வசனங்களை போடும்போது அந்த வசனங்கள் எங்களோட அத்தான் கேட்டு அழுவேன். எங்களோட அத்தான் கேட்டு அழுததும் இல்லாமல் பல பேர் அத்தானுக்காக ஜெபித்தாங்க. நானும் ஜெபிக்க கொடுத்தேன். அந்த வசனம் அவங்களோட வீட்டில் பேசினது, அவங்களோட வீட்லேயும் அற்புதம் நடந்தது. அதே மாதிரி நான் இந்த சிங்கப்பூர் எஸ்டர் ப்ரேயர் குரூப்பில் இருக்கும்போது நான் பல சகோதரிகளுக்காக நான் கொடுத்து ஜெபிப்பேன். அப்போ ஜெபிக்கும்போது அந்த பல சகோதரிகள் அன்றாட எனக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஒவ்வொரு அற்புத சாட்சியும் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அற்புதர். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அவர் நான் 22 வருடங்களுக்கு முன்னால நான் அவரை காணலை. அவரை கண்டிருந்தால் நான் இன்னும் இவ்வளோ பெரிய இதுகளை நான் அவரை அறிஞ்சிருக்க முடியும். ஆழமாக நான் லேட்டாக ரட்சிப்புக்கு வந்துட்டேனே, லேட்டாக எல்லாத்தையும் தெரிகிறேனே என்று நான் வேதனைப்படுறேன். ஜேசப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நன்றி ஜேசப்பா. ஆனால் நீங்கள் என்னை தெரிவு செய்தது எதற்காகன்றது உங்களுக்கு தான் தெரியும். எப்படி என்னை வழி நடத்த போகிறீங்கன்றதும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த எஸ்டர் ப்ரேயர் குரூப்பில் நான் இருக்கிறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பல பேர் சாட்சிகளை பார்க்கும்போது நான் கொடுத்து வச்ச ஒரு ப்ரேயரில் இருக்கிறேன். ஆனால் பெரிய அற்புதம், பெரிய நன்மைகள் கர்த்தர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் எதிர்பார்க்காத அற்புதம், அதிசயங்கள்லாம் நான் இந்த உலகத்தில் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி. ஆமென்.